அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி முஸ்லீம் ஸ்டைலில் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய கோக்னட் மில்க் புலாவ் ரைஸ் செய்யலாங்க. இந்த கோக்னட் மில்க் புலாவ் ரைஸ் கூட மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பும் நல்லாயிருக்கும். ஆனால் மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ரைஸ் கூட. இந்த தேங்காய் பால் புலாவ் ரைஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் பொரியட்டுங்க, கருக விட்டுறாதீங்க. வெந்தயம் பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. எவ்வளோ தண்ணின்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் எவ்வளவு அரிசி போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் 3.5 டம்ளர் தண்ணியும் 3.5 டம்ளர் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 3.5 டம்ளர் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேங்க. அதனால 3.5 டம்ளர் தண்ணியும் 3.5 டம்ளர் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேங்க. 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்குவோம்ல, அந்த ரேஷியோ தாங்க. இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் நுரைச்சி வரும். இப்போது இதில் ஒரு கொதி வந்துருச்சுங்க. லைட்டாக நுரைச்சி வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கிறேங்க. அரிசியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த அரிசி நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. அரிசியும் வெந்துட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி நல்லா ஒரு 75% வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி, தேங்காய் பால் எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை திறந்துட்டேன். பாருங்கள், நம்மளோட கோக்னட் மில்க் புலாவ் ரைஸ் செமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக பொலன்னு வந்திருக்குது பாருங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.